ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ அண்ட் மாம் லைஃப். நம்ம இன்னைக்கு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக் செய்ய நான் எந்த கிளாஸுமே போகல, ஜஸ்ட் யூடியூப் பார்த்து நிறைய ட்ரையல் அண்ட் எரர் பேஸில் கற்றுக்கிட்டது தான். இப்போ நம்ம மைதா மாவு, கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர் எல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சாச்சு. பவுடர் சுகரை செம்மையாக நல்லா மிக்ஸியில் போட்டு அரைச்சிருங்க. நல்லா ஃபஸ்ட்டு எப்போயுமே ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சிடணும், அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து பேக்கிங் ஷீட் A4 ஷீட் சைஸில் இருக்குது. இது ₹1 வந்துச்சு. இதை சர்க்கிள் ஷேப்பில் ஃபஸ்ட்டு கரெக்டாக கட் பண்ணி சைஸ் ஃபிட் ஆகுதான்னு பார்த்துக்கணும். நம்ம செய்கிற கேக்கை ஃபஸ்ட்டு பர்ஃபெக்டாக எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த ஷீட் யூஸ் பண்ணால் தான் முடியும். நல்லா ஆயில் அப்ளை பண்ணிடுங்க. இல்லைன்னா நீங்கள் பட்டர் கூட நல்லா மெல்டட் பட்டராக ஆட் பண்ணிக்கோங்க. ஆயிலை நல்லா ப்ரெஷ்ஷை வச்சு க்ரீஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பட்டர் ஷீட்லேயும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுறோம். அப்போ தான் நம்ம கேக் ஒட்டாமல் நல்லா வரும். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவோம். அதுக்கு நம்ம நல்லா சலிச்சு வைக்கணும். நாகா மாவுலாம் பிரச்சனையே வராது. வேறு எந்த மாவும் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அதை கண்டிப்பாக நல்லா சலிச்சிருங்க. கொக்கோ பவுடர் லைட்டாக கட்டி தட்டும், அதையும் நல்லா சலிச்சு வச்சுருங்க. இந்த மாவு எல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கும்போது நீங்கள் செய்யணும், அதையும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து வைக்க போகிறோம். 4 எக்கு, வெண்ணிலா எசன்ஸையும் ஆட் பண்ணிக்கணும். அது 2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கணும். 4 எக்கையும் நல்லா அடித்து ஊற்றி பீட்டர் வச்சு பீட் பண்ண போகிறோம். கேக் செய்கிறதுக்கு முன்னாடியே நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சிடணும். எக்குனா கூட ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வெண்ணிலா எசன்ஸ் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். பீட்டரை வச்சு சூப்பராக பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கலர் மாறும்போது தான் நம்ம பவுடர் சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறோம். எங்கள் வீட்டு குட்டி செஃப் அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க பவுடர் சுகர் ஆட் பண்ணி. நீங்கள் மெஷர்மெண்ட் பார்க்கும்போது பவுடர் பண்ண சுகரோட மெஷர்மெண்ட்டை தான் பார்க்கணும். நார்மல் சுகரோட மெஷர்மெண்ட் வேறு மாதிரி இருக்கும், பவுடர் சுகரோட மெஷர்மெண்ட் வேறு மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு கலர் சேஞ்ச் ஆனோடனே நம்ம ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணணும். இல்லையா மெல்டட் பட்டர் ஹீட் இல்லாமல் யூஸ் பண்ணுங்கள். ஆயில் ஆட் பண்ணி 5 to 10 செகண்ட்ஸ் தான் நம்ம பீட் பண்ணணும், ரொம்ப பீட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு நம்ம எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்மளோட வெட்டையும் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸையும் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் மட்டும்தான் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மெத்தடில் தான் கண்டிப்பாக நீங்கள் வந்து மாவை மிக்ஸ் பண்ணணும். நார்மலாக ஒவ்வொரு கையை எடுக்காமல் மிக்ஸ் பண்ணுங்கள். சும்மா நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம மைதா மாவில் இருக்க க்ளூட்டன் ஃபார்ம் ஆயிரும். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு க்ளூட்டன் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா கேக்கே ரொம்ப டென்ஸ்டாக ரொம்ப கல் கணக்கட்டாக வந்துடும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடே யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம 100 ml மில்க் ஆட் பண்ணிக்கிறோம். அதுவும் என் குட்டி செஃப் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு பீட்டர் யூஸ் பண்ணக்கூடாது, கைட்டே தான் மாவு மிக்ஸ் பண்ணணும். உங்களால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்களும் பண்ணுங்கள். மாவு கட்டி ஆகாமல் இருந்தோன்னு அதையும் செக் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டு குட்டி எலி தான் ப்ரெஷ்ஷை முக்கி விளையாடுது. நான் என்னோடய ஓவனை ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டேன். 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம பேட்டரில் இருக்க பபுள்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக ஒரு டூத் ஸ்டிக் வச்சு நான் வந்து பபுள்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு இப்படி பண்ணுறேன். நீங்களும் இந்த மெத்தடை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். கேக் பேட்டரை பேக்கிங் டீன் ஃபுல்லாக ஃபில் பண்ணிடாதீங்க, பிறகு அது வந்து ரைஸ் ஆகி வரக்கு இடமே இருக்காது. நம்ம கேக் பேட்டர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஓவனில் வச்சாச்சு. நம்ம கேக்கும் சூப்பராக ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது. என்னோடய கேக் கரெக்டாக 28 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி ஆகிடுச்சு. டூத் ஸ்டிக் வச்சு ஸ்டிக் பண்ணி பார்த்தோம்னா ஸ்டிக்கியாக இல்லை, மாவாக இல்லை. ஸோ நம்ம வந்து ஒரு கிளாத் வச்சு க்ளோஸ் பண்ணிடுவோம். இதை 2 hours வரையும் கண்டிப்பாக ஆற விடுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம க்ரீம் செய்கிறதுக்கு விப்பிங் க்ரீமும் பவுடர் சுகரும் ரெடி பண்ணிட்டோம். விப்பிங் க்ரீம் ஒவ்வொரு ஃப்ளேவருக்கு ஏற்றாப்பில் சுகர் வந்து ஆட் பண்ணணும். நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களோட விப்பிங் க்ரீம் ஏற்றாப்பில் பவுடர் சுகரே ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பேக்கிங் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் சுகர் ஆட் பண்ணுறது, பவுடர் ஆட் பண்ணுறது எதுனாலும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பண்ணணும். பர்ஃபெக்டான விப்பிங் க்ரீம்னா வந்து அதோட டென்சிட்டி கூடிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கே பீட் பண்ணும்போது பார்த்தா தெரியும். இதே இது நம்ம கையிலவே பண்ணலாம், இல்லை மிக்ஸி ஜார் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம விப்பிங் க்ரீம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த க்ரீம் பவுலில் நம்ம வந்து தலைகீழாக கவுத்துனா கூட கொட்டாது, அந்த அளவு நம்ம வந்து திக்னஸாக இருக்கணும். இந்த விப்பிங் க்ரீமை இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். எப்போவுமே நம்ம விப்பிங் க்ரீமை வந்து தேவையான அளவு எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரிட்ஜிலே வச்சிடணும். இப்போ நம்மளுக்கு கேக் டெக்கரேஷன் டைம். நம்ம நார்மல் நைஃப் கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கேக்கை ஃபஸ்ட்டு அன்மோல்ட் பண்ண போகிறோம். ஏன்னா அன்மோல்ட் பண்ணால் தான் கரெக்டாக ஒரு 2 டேப் பண்ணும்போது நம்மளுக்கு கேக் ஃபாஸ்ட்டாக வரும். நம்மளோட டின்லேயே எவ்வளோ ஆயில் இருக்கனால தான் நம்மளுக்கு வந்து ஒட்டாமல் கேக் சூப்பராக வந்திருக்கு. எவ்வளோ ஸ்மூத்தாக சாஃப்டாக கேக் நம்ம கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம கேக்கை இப்போ 2ஆக டிவைட் பண்ண போகிறோம்.
நம்மளோட கேக் ஸ்டாண்டில் விப்பிங் க்ரீம் மட்டும் சென்டரில் ஆட் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு. அப்போ தான் நம்ம கேக் வந்து நவலாமல் இருக்கும், மூவே ஆகாது. நெக்ஸ்ட்டு நம்ம கேக்கை நல்லா சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போது நம்ம கேக்கில் சுகர் சிரப் ஆட் பண்ண போகிறோம். சுகர் சிரப் வந்து ரொம்ப தண்ணி கலந்து ஆட் பண்ணிடாதீங்க. நல்லா 1 ஸ்பூன் சுகர்னால் ரொம்ப கம்மியாக மட்டும் தண்ணி வைங்க. ஏன்னா நிறைய தண்ணியாக வச்சிட்டோம்னா நம்ம கேக் பிஞ்சிரும். இந்த நார்மல் செரி பழத்தை குட்டி குட்டியாகவும் நடுவில் சென்டரில் ஆட் பண்ணுறதுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். நம்மளோட விப்பிங் க்ரீம் ஃப்ரிட்ஜில் வச்சு இப்போ ரெடி ஆகிடுச்சு. நல்ல டென்சிட்டி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு விப்பிங் க்ரீம் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் இன்னொருக்க ஃப்ரிட்ஜிலே வச்சிடுறோம். இப்போது நம்ம எல்லா சைடும் கேக்கில் ஸ்ப்ரெட் பண்ணுறோம் நல்லா. நானும் இந்த க்ரீம்லாம் அப்ளை பண்ணுறதுல ஒரு ட்ரைனிங் ஸ்டூடெண்ட் தான். கேக்ஸ் வந்து நிறையா ட்ரை பண்ணிவேன். ஃப்ளாப் கூட ஆகும், நிறைய ஃப்ளாப் ஆகும். ஆனால் அந்த க்ரீம் அப்ளை பண்ணுறது இப்போ தான் நான் நல்லா ட்ரை பண்ணி பழகிட்டுருக்கேன். சேம் லெவலில் கரெக்டாக கேக் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படியே எல்லா சைடு கார்னர்ஸ்லேயும் நீங்கள் கரெக்டாக லெவல் பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருந்த செரிஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்க போகிறோம் அடுத்த லேயரில். அப்போ தான் நம்மளுக்கு நல்ல கடிக்கும் போது நல்லா செமையாக எம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்க டார்க் சாக்லேட் இல்லைன்னா நார்மல் சாக்லேட்டை நல்லா ஸ்லைஸ் பண்ணி துருவி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணாலும் கட் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப செமையாக இருக்கும். இப்போ நம்மளோட செகண்ட் லேயர் ஆட் பண்ணிக்கிட்டோம். அதிலே நம்மளோட சுகர் சிரப்பை ஆட் பண்ணிக்கிறோம். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க, பிறகு அதே மாதிரி கேக் பிஞ்சிட்டு வந்துடும். ப்ரெஷ்ஷை வச்சு லைட்டாக ஜென்டிலாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம கேக்குக்கு விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிட வேண்டியதான். இப்போயும் நம்மளுக்கு தேவையான விப்பிங் க்ரீம் எடுத்துகிட்டு ரிமைனிங் க்ரீமை ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அப்போ தான் நம்ம விப்பிங் க்ரீம் வந்து மெல்ட் ஆகாமல் கரெக்டான கன்சிஸ்டன்சிலே இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம விப்பிங் க்ரீமை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு லெவல் பண்ண போகிறோம். டாப் லேயர் கேக்கை பர்ஃபெக்டாக லெவல் பண்ணாதான் நம்மளோட கேக் வந்து கரெக்டான சைஸில் இருக்கும். இப்போ நீங்கள் இதை பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இதே கான்சன்ட்ரேட்டடாக பண்ணுங்கள். இப்போது நம்ம கேக்கோட எல்லா சைட்லேயும் லெவல் பண்ணுறதுக்கு இந்த நைஃப் யூஸ் பண்ணி லெவல் பண்ணுறோம். இதுக்கு நம்ம நார்மல் நைஃப் கூட யூஸ் பண்ணி லெவல் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நான் சாக்லேட்டில் ஒரு டிசைன் சிம்பிளாக வரைய போகிறேன் பட்டர் ஷீட்டில். அதுக்கு வந்து நான் சாக்லேட்டை ஈஸியாக மெல்ட் பண்ணுறதுக்கு என்னோடய பால் குக்கர்லேயே மெல்ட் பண்ணிகிட்ருக்கேன். பைப்பிங் பேக் யூஸ் பண்ணாமல் இந்த குட்டி கவர்லேயே கட் பண்ணி நம்ம இதிலே ட்ரா பண்ணிட்டோம்னா பைப்பிங் பேக் தேவையில்லை. அதுக்கு பட்டர் ஷீட்டில் நம்ம கேக் சைஸை கட் பண்ணி வச்சுட்டு அதிலையே வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம் டெய்ரி மில்க்லேயே. உங்களுக்கு பிடிச்ச சாக்லேட் நீங்களும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டெக்கரேஷன் பர்பஸ்க்காக நல்லா துருவி வச்சுருக்க சாக்லேட் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்டெப்லாம் பண்ணும்போது இந்த கேக்கை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். அப்போ தான் நம்ம கேக் நல்லா செட் ஆகும். கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சுருந்தா கூட கேக் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிரும் அந்த க்ரீம் எல்லாம். நெக்ஸ்ட்டு நம்மளோட சாக்லேட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கணும். இது எல்லாமே நம்மளோட ஓன் ஐடியாஸ் அண்டு நம்மளோட ஓன் க்ரியேட்டிவிட்டி தான். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போது இந்த சைட்லெல்லாம் டிசைன் வரைகிறோம். ஏன்னா நம்மளுக்கு தேவையான டிசைனை நம்ம இப்போ பண்ணிட்டோம்னா அதில் செரிஸ் ஆட் பண்ணிக்குவோம். உங்கள்கிட்ட என்ன நாசல் இருக்கோ எந்த டிசைன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட கேக்கில் டெக்கரேஷன் டைம். நம்மளோட செரிஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த சிம்பிளான கேக்கை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா நம்மளும் இவ்வளோ ஸ்மூத் அண்ட் ஸ்பான்ச்சியான கேக் செய்யலாம். சைடில் இருக்க சாக்லேட்டையும் நம்ம அந்த பட்டர் பேப்பரோட ஒட்டிட்டு இப்போ எடுக்கிறோம். இது ஃபஸ்ட்டு பட்டர் பேப்பர்லேயே நல்லா காஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு தான் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்தோம்னா இது சூப்பராக வரும். இதில் நிறையா பீசஸ் காணா போனதுக்கு எங்கள் வீட்டு குட்டி எலி தான் காரணம். அது வந்து குட்டி எலியோட ஹைட்டுக்கு கரெக்டாக இருக்கனால குட்டி குட்டி பீஸாக எடுத்துகிட்டு ஓடிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். Subscribe to our channel for more videos. Tata, bye.